ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஸ்ரீமன்னாராயணீயம் 29வது தசகம். மோகினி திருவவதாரம். மெய்ப்பொருள் அறிவோம். அனைவரையும் மயங்கச் செய்யும் அழகிய வடிவுடைய வாருணி தேவி தோன்றிய பிறகு குருவாயூரப்ப நீருண்ட மேகம் போல அழகிய திருவருவுடன் இரு கைகளிலும் அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு கடலில் நின்று தன்வந்திரி பகவானாக தோன்றினார். தன்வந்திரி வடிவிலே வெளியே தோன்றிய பகவானுடைய திருக்கரங்களிலிருந்து அமுத கலசத்தை அசுரர்கள் பிடுங்கிச் செல்லுகையில் பகவானை என்று வேறு புகலிடமே இல்லாத தேவர்களை பார்த்து அமைதியுறச் செய்து சமாதானம் செய்துவிட்டு உடனே மறைந்து விட்டார் நம்பகவான். தங்களுடைய மாயையின் சிறப்பால் அசுரர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது பகவான் ஒரு அழகிய பெண்ணுருவம் கொண்டார். அத்திருமேனி ஷாமல வர்ணமாகவும் பூத்து குழுங்கும் இளமையுடனும் உயர்ந்து வருத்துருண்ட நகில்களால் சற்றே வணங்கியதாயும் இருந்தது. அதை கண்ட அசுரர்கள் அமுத கலசத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விடுத்து பகவானது திருமார்புத்தடமான கலசங்களில் ஆசையுற்றவர்களாக பகவானை நோக்கி ஓடி வருகிறார்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மான்விழியாலே, நீ யார்? இந்த அமுதத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடு என்று காமத்தால் மதியளந்த அசுரர்கள் வேண்ட அவர்களிடம், அசுரர்களே, நானோ நன்னடத்தையற்றவள், என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று கூற அவர்களுடைய நம்பிக்கை மேலும் அதிகரித்து அவ்வசுரர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு அமுத கலசத்தை பகவானிடம் கொடுத்தார்கள். மோகினி திருவுருவம் தரித்த பகவானோ, எனது செயல் தவறாக இருப்பினும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையிலே அமரச் செய்து விளையாட்டுக்களாலும் மயக்கும் நடைகளினாலும் அனைவரையுமே மயங்கச் செய்து அமுதத்தை பரிமாறத் தொடங்கினார். அப்பொழுது, இவள் நம்மிடம் மிகவும் அன்புடையவள் என்று அவ்வசுரர்கள் அமைதியாக இருக்கையில் பக்தர்களுக்கே ஆட்பட்டவராகிய பகவான் அமுதத்தை தேவர்களுக்குள்ளேயே கொடுத்து முடித்துவிட்டு தங்களுடைய உண்மை உருவை மேற்கொண்டு, அதாவது பகவான் மகாவிஷ்ணுவின் உருவுடன் வெளிப்பட்டு தேவர்களின் வரிசையில் உட்கார்ந்து அமுதத்தை பாதி பருகி கொண்டிருந்த ஸ்வர்பானு என்ற அசுரனான ராகு அவனை கண்டுகொண்டார். உடனே மிகுந்த சினம் கொண்டு அந்த ஸ்வர்பானு என்ற அசுரனான ராகுவின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டார். இப்பொழுது புரிகிறதா தோழிகளே, நாம் வணங்கும் ராகு பகவானுக்கு ஏன் சிரசில்லாமல் இன்றும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்று. அவர்தான் தேவர்களின் வரிசையிலே அமர்ந்து கொண்டு அமுதத்தை பாதி பருகிய நிலையில் இருந்த பொழுது நம் அப்பன் குருவாயூரப்பனால் தலை வெட்டப்பட்டவர். பகவானிடமிருந்து அமுத கலசத்தை கைப்பற்றியதற்கு தக்க பயனை எதிரிகளான அசுரர்களுக்கு அளித்துவிட்டு பகவான் மறைந்து விடுகிறார். அந்த அசுரர்கள் தேவர்களுடன் போர் புரிய தலைப்பட்டனர். போர் கடுமையாக வெளுத்த போது அசுரனான பலியின் அசுர மாயையால் தேவர்கள் அனைவரும் மயக்கத்தை அடைந்த பொழுது பகவான் அங்கு போர்க்களத்திலே தோன்றினார். அதன்பின் பகவான் குருவாயூரப்பனே காலநேமி, மாலி முதலிய அசுரர்களை எல்லாம் கொன்று வீழ்த்தினார். பகாசுரன், பலிஜம்பன், வலன் ஆகியவர்களை இந்திரனும் கொன்றான். உலர்ந்த பொருளாலோ நனைந்த பொருளாலோ கொல்லப்பட முடியாது வரம் பெற்ற நமுசி என்ற அரக்கனையும் நுரையினால் கொண்டு தீர்த்தார். பிறகு நாரதர் சொல்ல பகவான் போரை நிறுத்தினார். அசுரர்களை மயக்க பகவான் எடுத்துக்கொண்ட பெண்ணுருவை பற்றி கேள்விப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் அதை காண மிக்க ஆவல் கொண்டு பார்வதியுடன் பூதகணங்கள் சூழ பகவானின் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு பகவானை துதித்து தன் விருப்பத்தை தெரிவித்தார். அப்பொழுது பகவான் பரமசிவனுக்கு தன்னுடைய பெண்ணுருவை காட்ட வேண்டும் என்பதற்காக அசைகின்ற திருக்கண்களுடன் மனங்கவரும் பெண்ணுரு தாங்கி ஒரு பூஞ்சோலையின் அருகிலே பந்தடித்து விளையாடும் பொழுது மேலாடை நழுவ இருந்த நிலையில் பகவானை கண்ட பரமசிவன், காமனை கண்ணால் எரித்தவர்தான் பரமசிவன், இருப்பினும் காம வேகத்தால் அத்தனை கொள்ளை அழகுடன் பகவான் மோகினி அவதாரத்திலே காட்சியளித்தாராம். இதைத்தான் நாராயண பட்டதிரி இங்கே
காமனை கண்ணால் எரித்த பரமசிவனும் தன் நிலை துறந்து காம வேகத்தால் பகவானை ஆறத் தழுவிக்கொண்டார் என்று குறிப்பிடுகின்றார். பகவானோ அவர் பிடியினின்று நழுவி ஓடிய போது அந்த சிவபெருமான் பகவானை விடாமல் தொடர்ந்து சென்று தன் வீரியம் நழுவ உண்மை விளக்கம் பெற்று பகவானால் வெகுமதிக்கப் பெற்று பகவானுடைய பெருமையை தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு எடுத்துரைத்தார். இப்படி அற்புதமான தருணத்தில் பிறந்த குழந்தைத்தான் நம்முடைய ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா. பகவானுக்கும், அதாவது மோகினி அவதாரத்தில் இருக்கின்ற குருவாயூரப்பனுக்கும், எல்லையில்லாத பெருமையுடைய ஸ்ரீ பரமசிவனுக்கும் மைந்தனாக பிறந்தவன்தான் நம்முடைய ஐயப்பன். அத்தகைய பெருமையுடைய குருவாயூரப்பா, என்னையும் காத்திரள வேண்டும் என்று மோகினி அவதாரத்தின் சிறப்புகளை, எல்லையில்லா அழகு கொண்ட பகவானை பெருமைகளை இந்த தசகத்திலே எடுத்துரைத்து நாராயண பட்டத்திரி நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். ராதே கிருஷ்ணா.